போன முறை எங்கள் வீட்டு ரோஜா செடியை பற்றி நான் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ, எவ்வளோ பெரிய மொக்குகள்னு. அதுக்கு நான் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தேன். எல்லாரும் சொல்கிறது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. வாழைப்பழம் தான் அது. வாழைப்பழத்தோட தோலோட மேலேயும் அடியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அந்த இடத்தையும் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிட்டு வாழைப்பழத்தை தோலோடவே போட்டு முழுசாக இப்படி அரைச்சிட்டேன். அரைச்சதை கொண்டு போய் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வீட்டில் மிச்சம் இருக்கிற பழைய தயிரோட சேர்ந்து, அப்புறம் அரிசி கழுவின தண்ணி, இது மூணையுமே ஒரு பெரிய கண்டெய்னரில் சேர்த்து, அது ஒரு 10 லிட்டர் கண்டெய்னர் இருக்கும், அதில் நான் சேர்த்து வச்சுருந்தேன். அது ஒரு 4-5 நாள், மழையெல்லாம் வந்தனால 4-5 நாள் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி கலந்து என் செடிங்களுக்கு கொடுத்தேன். அதனால தான் அவ்வளோ அழகான பூ இப்போ நல்லா அரையுது. பிரச்சனையே இல்லை. மிக்சியில்